ஆகஸ்ட் 2017 ஒரு நாள் இந்தியா முழுவதும் செய்தித்துறையில் ஒரு அதிர்ச்சி செய்தி ஒலித்தது. இந்திய பெண் நிமிஷா பிரியா தனது கணவரை கொன்று உடலை துண்டித்து தப்பியுள்ளார். அந்த நேரத்தில் கேரளாவில் டோனி தாமஸ் என்பவர் ஒரு நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் அதில் அதிர்ச்சியடைந்தார். ஏனெனில் அவர்தான் நிமிஷா பிரியாவின் உண்மையான கணவர். அப்படியென்றால் இந்த நிமிஷா பிரியா யார், அவர் என்ன செய்தார், அதை நாம் இப்போது முழுமையாக பார்க்கலாம். நிமிஷா பிரியா பாலக்காடு கொல்லங்கோடு அருகேயுள்ள தெக்கன்சிரா என்ற ஊரைச் சேர்ந்தவர். நர்சிங் டிப்ளமோ முடித்த பிறகு 2008 சிறந்த வாழ்க்கைக்காகவும் நிறைய கனவுகளுடனும் ஏமனுக்கு செல்கிறார். 2011 குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த திருமணத்துக்காக நிமிஷா இந்தியாவுக்கு திரும்பினார். திருமணத்துக்கு பிறகு நிமிஷா மற்றும் அவரது கணவர் டோனி தாமஸ் இருவரும் மீண்டும் ஏமனுக்கு போனார்கள். வாழ்க்கை அழகாக நகர்கிறது. 2012 டிசம்பரில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நிமிஷா ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை செய்கிறார். கணவர் தனியார் நிறுவனத்தில் வெல்டரிங் வேலை செய்கிறார். குழந்தையின் எதிர்காலத்துக்காகவும் பற்றாக்குறை காரணமாகவும் நல்ல வாழ்க்கைக்காகவும் இருவரும் சேர்ந்து ஒரு தனியார் நர்சிங் ஹோம் ஆரம்பிக்க திட்டமிட்டனர். இந்த நேரத்தில் தலால் அப்துல் மஹதி என்ற ஏமன் நாட்டு நபரை நிமிஷா சந்திக்கிறார். அவரது வீடும் துணிக்கடையும் நிமிஷா வேலை செய்யும் மருத்துவமனை அருகே இருந்தது. தலால் தனது மனைவியுடன் ஒரு குழந்தையுடனும் மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்ததால் அவருக்கும் நிமிஷா குடும்பத்திற்கும் நல்ல நம்பிக்கையான உறவு ஏற்படுகிறது. பிறகு நிமிஷா அவரது கணவர் மற்றும் தலால் சேர்ந்து ஒரு வணிக பங்காளித்துவ கிளினிக் தொடங்க முடிவு செய்கின்றனர். ஏமனில் உள்ள சட்டப்படி ஒரு ஏமன் நாட்டு நபர் இல்லாமல் வெளிநாட்டவர்கள் தனியாக கிளினிக் தொடங்க முடியாது. அதனால் தான் தலாலை நம்புகிறார்கள். மிகவும் நம்பிக்கையுடன் அவரது கணவர் தங்களுடைய எல்லா சேமிப்புகளையும் நிமிஷாவிடம் ஒப்படைக்கிறார். வணிக வளர்ச்சிக்காக மேலும் பணம் தேவைப்பட்டதால் 2014 டோனி தனது குழந்தையுடன் இந்தியா திரும்பி பணம் திரட்ட முயன்றார். பணம் திரட்டி முடிந்ததும் பிறகு மீண்டும் ஏமனுக்கு செல்ல திட்டமிட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஏமன் சவுதி போர் வெடித்தது. இதனால் டோனி ஏமனுக்கு திரும்ப முடியவில்லை. அநேக இந்தியர்கள் அவர்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி அனுப்பப்பட்டார்கள். அதே நேரத்தில் நிமிஷாவின் வாழ்க்கையிலும் ஒரு போர் ஆரம்பமாகிவிட்டது.